18ஆம் அடி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இப்போது எதுக்காக இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்திருக்கேன் தெரியுமா? கோடியில ஒருத்தருக்கு மட்டுமே நான் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தையும் அற்புதமான வாய்ப்பையும் என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுக்க போறேன். யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ அவர் வாயாலேயே உன்னை போற்றி பாராட்டி புகழ்ந்து தள்ளும்படி உன் வாழ்க்கையை பொற்காலமாக மாற்ற போறேன். ஏன்னா அவ்வளவு சுலபமாக நான் யாருக்கும் அருளாசிகளை கொடுப்பதில்லை. கோடியில மட்டுமே ஒருவருக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய அந்த அற்புதமான ஆசியை இப்பொழுது உனக்கு கொடுத்ததின் பலனாக இனி உன் வாழ்க்கை மிக சிறப்பானதாக மாறப்போகுது. இந்த சூழ்நிலையில நீ எதுக்காகவும் அழுகாம கவலைப்படாம எப்போதும் நல்லதை மட்டுமே நினைச்சு எல்லாருக்கும் நல்லதை மட்டுமே செய். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய மனசோட இரு. குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் என் மேல நம்பிக்கை வச்சு என்ன சரணடைஞ்சாலும் அந்த குடும்பத்தையே காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை நான் ஏற்றுக்குவேன். அப்படிதான் நீ என்னை நம்பி வணங்கி வருவதால் உன் குடும்பத்தையே பாதுகாக்கும் பொறுப்பாளனாக நான் மாறிட்டேன். இந்த நிமிஷத்திலிருந்தே உனக்கான நல்ல நேரம் தொடங்க போகுது. ஏன்னா இந்த கருப்பசாமி நானே உன் வீடு தேடி வரப்போறேன் என் செல்லமே. காரணம் இல்லாம வலியும் வேதனைகளையும் நான் யாருக்கும் கொடுக்கறது கிடையாது. வழிகளை தந்தாலும் உனக்கு நல்ல வழி காட்டாம விடமாட்டேன்னு தான் இப்போது உன் வாழ்க்கைக்கான வலிமையையும் பொலிவையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் தர்றதுக்காக வந்திருக்கேன். நான் உன் கூட இருக்கும்போது இனி நீ எதுக்காகவுமே கலங்க வேண்டாம். நடக்காததே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீனா எப்படி உனக்கு நல்லது நடக்கும்? என்ன நடந்துச்சோ அதை ஏற்றுக்கோ. ஏற்றுக்க முடியலைனாலும் அமைதியாக செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டே இரு. கூடிய சீக்கிரம் எது நடக்கலான்னு நினச்சி நீ வருத்தப்பட்டியோ, எதுக்காக கவலைப்பட்டு நிலகுலைஞ்சு மன நிம்மதி இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கியோ அதை நீ நினச்சது போல நடத்தி முடிக்கிறேன். நீ உன் வாழ்க்கையை நேசிச்சா நீ நேரத்தை வீணடிக்கவே மாட்ட. நேரத்தையும் காலத்தையும் நீ சரியாக பயன்படுத்தும் போது உன் வாழ்க்கைக்கான பொருளாதார முன்னேற்றம் தானாகவே வந்துடும். ஒவ்வொரு நொடியும் நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு காரியத்தை எடுத்து நீ எவ்வளவு கவனமாய் செய்கிறாய் என்பதை பொறுத்து தான் அந்த காரியத்தில் உனக்கு நான் வெற்றியை கொடுப்பேன். எந்த விஷயத்தை செஞ்சாலும் எந்த முயற்சியை செஞ்சாலும் முழு மனசோட உன் முழு கவனத்தையும் அதிலேயே அர்ப்பணிச்சு நீ சரியாக செய்யும் போதுதான் அது உனக்கு வெற்றியை கொடுக்கும். நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் உனக்கான நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கணும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதை நீயும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு எல்லா காரியத்தையும் சரியாக திட்டமிட்டு செய்ய பழகு. என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு முழுவதுமாக இருக்கு. அதனால நீ எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். வாழ்க்கையில இன்னும் பன்மடங்கு உயர்ந்து நிற்க போற. நீ யாருக்காக வாழ்ந்தியோ அவங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறது தேவையற்றதல்லவா? சில விஷயங்களை நீ விட்டு கொடுக்கலாம், ஆனா அவங்க அதே மாதிரி அதே எண்ணத்தோட உன்கிட்ட இருக்காங்களான்றதையும் தெரிஞ்சுக்கோ. ஏன்னா உன் குடும்பத்துக்காக நீ நம்புறவங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாலும் அவர்கள் உன்னை பற்றி சற்றும் யோசிக்காம வேற எதையோ யோசிச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையவே பெருசா நினச்சிக்கிட்டு சுயநலமாக வாழ்ந்தால் அதன் மூலமாக உனக்கு என்ன நன்மை நடக்கும்? எப்போதுமே நீ யாருக்கு பெருசா உதவி செய்றியோ, யாருக்காக தியாகம் செய்றியோ, யாருக்காக பார்த்து எல்லாத்தையும் செய்றியோ அவங்க அதே மனப்பான்மையோட இருக்காங்களான்றதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உனக்கு உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாத மனிதர்களிடத்தில் நீ என்ன செஞ்சாலும் அது வீணானதாக போய்விடும். கடந்த காலத்தை மறந்துட்டு எதிர்காலத்தை பற்றி யோசிப்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடு. இதுவரைக்கும் நீ எதையெல்லாம் கடந்த காலத்தில் இழந்தியோ அதை விட 100 மடங்காக உன் வருங்கால வாழ்க்கையில நீ பெற போற. அப்படி இருக்கும்போது எதற்காக வருத்தப்படுற? உன் சிந்தனைகளை எல்லாம் செயலாக மாற்றுறதுக்கும் உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்துவதற்கும் நான் தயாரா இருக்கேன். எல்லாரும் உன்னை ஏமாத்தும் போது ஏதோ உன் மேலதான் தப்புன்னு நினைச்சு கலங்கி போகாதே. நீ உண்மையா இருக்க, அதனால எல்லாரும் உன்னை சுலபமா ஏமாத்திடுறாங்க. ஏமாறுறதுங்கிறது உன் தலைவிதி கிடையாது என் செல்லமே. யாரை நீ பார்த்தாலும் யாருக்கிட்ட பேசினாலும் அவங்கள முழுசா நம்பி அவர்களுக்கு நீ உண்மையாக இருப்பதுனால அவங்க உன்னை சுலபமா ஏமாத்திடுறாங்க. இனிமேலாவது உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் உன்ன மாதிரியே இருக்க மாட்டாங்க, உன்ன மாதிரியே நல்ல மனசோட யோசிக்க மாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கோ.
உன் மனசில் இருக்கிறதையெல்லாம் நீ அவங்க கிட்ட போய் பேசினா அவங்க என்னவோ நீ இருக்கிறதையே கண்டுக்காம வேற ஏதோ விஷயத்தில் கவனம் செலுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் முதல்ல உன் அன்பையும் பாசத்தையும் நம்பிக்கையும் கொடுப்பதற்கு முன்பாக அவங்க அதுக்கு தகுதியானவர்களான்னு பார்த்துட்டு கொடுக்க சொல்கிறேன். இனிமே உனக்கு ஆயுதமாக உனக்கு துணையாக இந்த கருப்பசாமி நான் இருக்கும்போது இனி உன் வாழ்க்கையில் துன்பமே வராது என் செல்லவே. நீ எப்போவுமே யாரையாவது பார்த்த உடனே இவங்க இப்படிதான் ஒரு முடிவுக்கு வந்துடுற. எப்போவுமே மற்றவங்களை எடை போட்டுக்கிட்டே உன் வாழ்க்கையை வீணாக்கிறாத. யார் எப்படிங்கிறத பார்த்தவனே கண்டுபிடிக்கிற அளவுக்குலாம் இப்போது யாரும் அவ்வளவு சுலபமாக தன்னுடைய முகமூடியை கலட்டிக்கிட்டு உலா வருவது கிடையாது. மனிதர்கள் பார்ப்பது ஒரு முகத்தோடு இருந்தாலும் உண்மையிலேயே அவங்க மனசும் முகமும் வேறு மாதிரியாக இன்னொரு முகமூடியோடு தான் உள்ள மறைச்சு வச்சிருக்காங்க. அதனால் யாரையுமே பார்த்தவொடனே இவங்க இப்படின்னு முடிவுக்கு வந்துடாம அவங்க யார் என்னன்றதை பேசி பழகி தெரிஞ்சுக்கோ. நீ மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை வாழும்படி உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு தர்றேன். உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவதற்கு இப்போதை விட இன்னும் வேகமாக நீ வேலை செய்யணும். உன் மனசுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் இந்த கருப்பசாமி என்கிட்ட சொல்லிட்டினா அனைத்தையும் உனக்காக நான் சரி செஞ்சிருவேன். உன் மனதில் எப்போதுமே நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே இருக்கும்படி பார்த்துக்கோ. உன் வாழ்க்கையில் உன்னை மிகப்பெரிய இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு நான் தயாராகவே இருக்கேன். கூடிய சீக்கிரமே நான் சொன்னது எல்லாமே நடக்க தான் போகுது. உன்னை போலவே முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்க என்னுடைய எல்லா பிள்ளைகளையும் கை தூக்கி விட தயாராக தானே இந்த கருப்பசாமி நான் இருக்கேன். என் வாழ்க்கையில் எப்போது முன்னேற்றம் வரும்னு ஏங்கி கேட்டுக்கிட்டு இருக்க உன்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் சீக்கிரமே நிறைவேற்றிடுறேன். நீ என்னுடைய வார்த்தைகளை கேட்குற இந்த நொடியிலிருந்தே உன் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறி நீ நினச்சதெல்லாம் நடக்கும்படி செஞ்சு காட்டுறேன். எப்போதும் பணிவோடும் பொறுமையோடும் நடந்துக்கிட்டினா வெற்றி தானாக உன்னை தேடி வரும். அன்போட நல்ல எண்ணங்களோடு நல்ல விஷயங்களை நீ செய்யும்போது நல்ல பிள்ளையாக நல்வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைன்னு கேட்ட உன் வாழ்க்கையில் இப்போதே எல்லா கஷ்டங்களையும் போக்கி உன் இஷ்டப்படி உன் வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்றேன். உன் துக்கம் வலி வேதனை எல்லாவற்றையும் உன்னிடமிருந்து விலக்கி நீ எதிர்பார்த்து என்னிடம் கேட்ட உன் வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி கொடுத்துட்றேன் என் செல்லமே. எப்போது யார் உன்னை ஏமாத்தினாலும் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி அவங்கள விட்டு விலகி போயிடு. ஏன்னா யாரையும் ஏமாற்றி பிழைக்கிற எண்ணம் உனக்கு இல்லைனாலும் மற்றவங்க ஏமாத்துறாங்க பொய் சொல்கிறாங்கன்னு தெரியும் போது ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு கேட்குறதுக்கு பதிலாக அவர்களை தூரமாக தள்ளி வச்சுட்டு நீ விலகி நிற்க பழகு. இருட்டை நேசிச்சினாதான் விடியல் சீக்கிரமாக வரும். தோல்வியை நேசிச்சினாதான் வெற்றி சீக்கிரமாக உன்னை தேடி வரும். உழைப்பை நேசிச்சினா உயர்வு சீக்கிரமாக உன்னை நோக்கி வந்துடும். அதே போல் உன்னையே நீ நேசிக்கும் போது உன் வாழ்க்கையவே நீ ஜெயிச்சிடுவேன் செல்லமே. கஷ்டம் வரும்போது கலங்கி நிற்காம கருப்பசாமின்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டினா உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் ஓடோடி வருவேன். இதோ உனக்கான நேரம் வரும்னு நான் சொன்னது போலவே நீ ஜெயிப்பதற்கான நேரம் வந்துடுச்சு. என்னுடைய ஆசீர்வாதம் பெற்ற என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் நீ நினச்சதும் ஆசைப்பட்டதும் உனக்கானதும் உன்னிடமே வந்து சேரப்போகுது. உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத நிம்மதியும் இன்பமும் மகிழ்ச்சியும் இப்போது உனக்கு கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். எப்போவுமே உன் வாழ்க்கையை நீ நினச்சது போல் வாழ்ந்துடணுமே தவிர அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து அதை போல் வாழணும், அவங்களுக்கு கிடைச்சது போல் வாழ்க்கையை அமையணும்னு ஆசைப்படாத. அடுத்தவை வாழ்க்கையை வாழ நினச்சினா இருக்கிறதையும் இழக்க நேரிடும். அதனால தான் நீயா ஆசைப்படு, அது வேணும் இது வேணும்னு நினை. நீ நினச்சதையும் ஆசைப்பட்டதையும் உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுத்து உனக்கான வாழ்க்கையையும் பொற்காலமாக உருவாக்கி தந்துடுவேன். கூடிய சீக்கிரமே நீ சிறப்பான ஜெயிப்பான வெற்றிகரமான வாழ்க்கையில் பயணம் செய்ய போகிற. உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ கண் கலங்குறினா என் மனசு தாங்காது என் தங்கவே. உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் நானே இருந்து நீ எதிர்பார்த்த நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியான வெற்றிகரமான வாழ்க்கையும் அமைச்சு தருவேன். இனிமே எங்கே கிடைக்கும் எப்படி கிடைக்கும்னு நீ நிம்மதியை தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. என் உதவி தேடி வந்திருக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்காகவே எல்லா உதவிகளையும் செய்ய போகிறேன்.
வரவேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க உனக்கு இந்த மானிட பிறவியவே வரமாக கொடுத்துருக்கேன். எந்த பிறவியிலும் செய்ய முடியாத அற்புதமான விஷயங்களை இந்த மனித பிறவியில் மட்டும்தான் செய்ய முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னுக்கு வந்து எல்லாரும் பாராட்டி பேசும்படி வாழ்ந்து காட்டு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் வரும். அனைத்து மங்களங்களும் உண்டாகும்.